கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:10 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உபரபா உபரபா உபா ரீகரபா ரீகரபா ரீகா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, லாபரபா லாபரபா லபா ரகனரபா ரகனரபா ரா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அவரப அவரப அபா ரிவரப ரிவரப ரீரா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் அருயிரே நன்றி ராஜா, அன்பே என் அருயிரே நன்றி ராஜா, ரகஷப ரகஷப ரகா ரகனரப ரகனரப ரா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லாட், மாரியால் சிஸ்டர் பிரைஸ் லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லாட். ஏசாயா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:10, ஆலோசனை செய்யுங்கள் அது அபத்தமாகும், வார்த்தைகளை வாசனையுங்கள் அது நிற்காது, தேவன் எங்களோடு இருக்கிறார். சரி, ஆலோசனைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து கவுன்சில், கவுன்சில் ரைட், அது என்னன்றத முதல்ல பார்ப்போம். யாஸ் ஆலோசனை, கவுன்சில், வாய் ஏ, அந்த ஏ மேல யாஸ், அந்த யாசை நீட்டதுக்கு 2வது ஏ போட்டிருக்காங்க பாருங்க, யாஸ் யாஸ், கவுன்சில், கவுன்சிலர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையை முடிச்சு கொடுப்பார். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தைன்னா டு அட்வைஸ், கன்சல்ட். இப்ப நாங்கெல்லாம் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை குறித்து அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் சொல்லி கொடுப்பார். கன்சல்ட். இந்த கன்சல்ட்ங்கிறது முதல் முறையாக வேதத்துல எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேயுடைய மாமனார் எத்ரோ, யாத்ராகமம் 18வது அதிகாரம் 8வது வசனம். மோசே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அற்புதத்தை சொல்லி காட்டுகிறார். யாத்ராகமம் 18:8, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலர் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்கள் நினைத்த எல்லா வருத்தத்தையும்
கர்த்தர் தங்களுக்கு விடுவித்த ரட்சித்ததையும் மாமனாருக்கு விவரித்தார். அப்ப மாமனார் எத்தனை ரொம்ப சந்தோஷம். என் மருமகே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தம்பி இப்ப இப்படி சூப்பரா ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி, இப்ப அடுத்து என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே மாப்பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கு. அவரு ஒரு பெரிய கியூ கட்டி நிக்கிறாங்க. என்னை இவன் பார்த்து முறைச்சான், இவன் பொண்டாட்டியை கிள்ளிட்டான், இப்படி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இவர் உட்கார்ந்து அதெல்லாம் கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க 11 வசனம். மறுநாள் மோசே ஜனங்கள் நியாயம் தீர்க்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலையிலே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பா நிற்கிறார்கள். இதை பார்த்துட்டு மாமனார் ரொம்ப டென்ஷன் ஆறாரு. என்னையா நீ இப்படியே உட்கார்ந்து குடும்பம் எல்லாம் எப்படியா பண்றதுன்ட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறார்னா, உங்களுக்குள்ள இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா கூரா இருக்கிற ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலரை நீங்க செலக்ட் பண்ணு. அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு அதிபதி, அப்படியே ஒவ்வொருத்தரா நிறுத்தி அவங்க தங்களுடைய லோக்கல் பிரச்சனைகளை அவங்களே சால்வ் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு, அவர் அதோட நிப்பாட்டாம இத போய் என்ன சொல்றாருன்னா, 19 வசனம் யாத்ராகமம் 18:19, இப்பொழுதும் என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. இந்த ஆலோசனை யாஸ் அப்படின்னு பார்க்கணும். அதான் அவர் எவ்வளவு விவரமா இருக்காருன்னா, இதை நான் சொன்னதாக நிறுத்திக்கிடாத, ஆண்டவர்கிட்ட கேட்டு அது ரைட் தான் அப்படி செய்ய அப்படின்னு மாமனார் சொல்கிறார். எத்ரோ இது மாதிரி ஆலோசனை எத்ரோ சொல்லுகிறாரு. கிவிங் குட், நல்ல ஆலோசனை. ஆனா ஆலோசனையும் ஒரு மோசமான ஆலோசனையை நம்ம பார்க்கலாம். அந்த மோசமான ஆலோசனையை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளாமா 2 நாளாகமம் 22வது அதிகாரம். மோசமான ஆலோசனையும் இதான், யாஸ் தான். நல்லதுக்கும் தான், மோசத்துக்கும் தான். 22வது அதிகாரம் 2 நாளாகமம் 22:3. அவனும் ஆகாப் குடும்பத்தாரை வழி நடத்தினான், துன்மரக்கமாய் நடக்க. எப்படி மோசமாக நடக்கணுங்கிறத பத்தி சொல்லி கொடுத்தார். அவளுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தார். எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்த மோசமான ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது வருஷங்கள் ஓடிடுச்சு. 85 நினைக்கிறேன். என்னுடைய MBBS முடிச்சுட்டு ஆர்த்தோபெடிக் பாஸ் ஆயாச்சு. பாஸ் ஆனப்ப ஒரு ப்ரொஃபசர், அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை, நான் மதுரையிலிருந்து வந்தார். நாங்கெல்லாம், அவர் தான் எல்லாத்துக்கும் நல்ல மார்க் கொடுத்தாரு, ரொம்ப லிபரலா இருந்தாரு, ரொம்ப கராரா இருக்கல. எங்க ப்ரொஃபசர் அவருக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணாரு. நாங்கெல்லாம் பாஸ், அதுல ஒரு சில பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்கள அடுத்து வர சொல்லிட்டார். என்ன பேசிக்கா சில மிஸ்டேக்ஸ் விட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். அப்ப அவரு, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. இவர் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி, மதுரையிலே டாப்பர் அவர். சொல்றேன், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ குட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்படி அலர்ட் ஆயிட்டோம். யூ ஷுட் பி அ குட் ஆல்கஹாலிக், நல்லா குடிகாரனா இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ்ல இருக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யூ ஷுட் பி அ வெரி குட் உமனைசர், பொம்பளை பொறுக்கியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் தலை சுத்திடுச்சு. இதுதான் மோசமான ஆலோசனை. இது நல்ல ஆலோசனை இன்னைக்கு நான் சொல்லுவேன், மோசமான ஆலோசனை. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம், பேட் கவுன்சில். இன்னைக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ரைட், ஆண்டருடைய ஆலோசனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். காட்ஸ் கவுன்சில். ஏசாயா 23வது அதிகாரம் 9வது வசனம். 23:9. இருபத்தி 6:2. சத்தியத்தை கை கொண்டு
வருகிற நீதியுள்ள ஜாதிகளே உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வாசகம். சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தை நீங்க என்ன சொல்லணும், கை கொண்டிருக்கிற, அதுதான் அவனுடைய ஆலோசனை. சரி, முதல் வார்த்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன், கவுன்சில். ரெண்டாவது டுகெதர். முதல் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 8வது அதிகாரம் 10வது வசனம். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனங்கள், அது நிற்காது. டுகெதர், எல்லாரும் சேர்ந்து இருங்கள் அப்படிங்கிறார். டுகெதர் இருக்குது. யாட், டுகெதர், இதெல்லாம் ஒரே YAHAD, யஹாட், YHAD, யஹாட். இது என்னன்னு பார்ப்போம். டுகெதர், டுகெதர் ஐ லைக். அப்ப ஒரு மக்கள் அவங்க ஆலோசனை செய்யறாங்க, வார்த்தையினால வசைக்குதுங்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். டுகெதர். ஐ லைக் ஆல் அட் ஒன்ஸ், பியூர்லி இன் யூனிட்டி. யூனிட்டினா பொட்டல்ல ஒரு கொடி பிடிச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் ஒன்னா உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு 5 போலீஸ் வேற நிற்பாங்க. இதுதான் டுகெதர். இந்த டுகெதர் புரிந்து கொண்டதற்கு தாவீது வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தானா இது உங்களுக்கு நல்லா புரியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம். டுகெதர்ங்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கோலியாத்தை நிற்கிறான், அவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜ்யமும் சண்டை போட்டு ரத்தத்தை சிந்தக்கூடாது. ஒத்தைக்கு ஒத்த, நான் கோலியாத், பெலிஸ்தியருடைய லீடர், நான் உங்கதுல இருந்து ஒருத்தன் வரட்டும், நாங்க 2 பேரும் ஒன்னா ஆப்போசிட்டா சண்டை போடுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ ஆப்போசிட்டுக்கு அடிமையாயிரும். இது ஒரு ஆலோசனை. டுகெதர், நாங்க ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். இது கோலியாத்துடைய ஒரு சவால். 11வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 11:11. மறுநாளிலே சவுல் ஜனங்கள் 3 படையாக வகுத்து கிழக்கே வெகுத்து வரும் சாமத்திலே பாளையத்துக்கு வேல் ஏறுகிற ஒரு அமலேருக்கு. அப்ப இவன் டுகெதர் 3 குரூப்பாக பிரிக்கிறார். இது ஒரு ராஜ தந்திரத்துல ஒரு யுத்த தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடிக்கு எல்லாரும் சிதறி போனார்கள். இது ஒரு யுத்தத்துல டுகெதர்ங்கிறதுக்கு ஒரு காரியம். சரி, 3வதாக நம்ம பார்க்க போகிறோம். அன்ற என்ன சொல்கிறார் அப்படின்னு, ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், வார்த்தையை வசனியுங்கள். ஸ்பீக். ஸ்பீக்ங்கிறதுக்கு டா பா, ஏற்கனவே 2 தடவை தியானிச்சாச்சு. ஸ்பீக், டா பார், DABAR, டா பார். டா பார் அப்படின்னா என்னன்னா ஸ்பீக். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, ஆண்டவர் நோவாட்ட பேசுகிறார். 18வது அதிகாரம் 5வது வசனத்துல அதே டாபார், நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் உட்கார்ந்திருக்க உஸ்துமான் நேரத்தில் உட்கார்ந்திருக்க கூடாரத்துல 3 மனிதர்கள் வர்றாங்க. கடவுள் வரும்போது இவர் சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும். அப்ப நீ சொன்னதுபடி செய்யுங்கிறார். உலகத்திலேயே நம்ம சரித்திரத்திலேயே பிதாவாகிய தேவன் வந்து சாப்பிட்டது இங்க ஒரு இடத்துல தான், வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவன் வந்திருக்காரு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா வந்து சாப்பிட்டதாக பைபிள் இங்க ஒரு இடத்துல தான் அதை பார்க்கிறோம்.
உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காக உமது அடியேன் வந்தீர்கள். அவர்கள் நீ சொன்னபடி செய். சரி, யோபு இதை என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். யோபு 32வது அதிகாரம் 7வது 32:7. முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறியட்டும். பேசட்டும், முதியோர் பேசட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அனுபவம் பேசுது. சில நேரம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா பேசும்போது நான் சொல்லுவேன், நீ எந்த வருஷம் பாப்பா பிறந்த அப்படின்னு கேட்டேன். 2003 சொல்லுவது பொண்ணு. நான் சொன்னேன், நான் 1975 மெடிக்காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். என்னுடைய அனுபவங்கிறது உன் வயசு. வாயை பொத்திக்கணும். முதியோர் பேசட்டும், மற்றவங்க வாயை பொத்திக்கிறது, அவ்வளவுதான். சரி, கடைசியா ஒன்ன பார்த்து நம்ம முடிக்க போயிடும். ஸ்டாண்ட். அது நிற்காது. ஸ்டாண்ட். நசாப், நான் மேல போட்டு போட்டுக்க. நசாப் நிற்காது, நிக்கிறது தான் ஸ்டாண்ட். நசாப் நிற்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அது நிற்கும். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எஃபர்ட் நிற்காது. அதான் ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தை வசனங்கள், அது நிற்காது. நசாப், ஸ்டாண்ட் அப், எரெக்ட். இப்ப நம்ம பார்த்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனம் சேம். நம்ம வாசிக்கிறதுக்கு வாசிக்கிறோம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். ஸ்டாண்ட், எரெக்ட். ஆபிரகாமுக்கு இது கடவுள்ல தெரியாது. ஆனா தன்னை தாழ்த்தி அவர்களை வில்ல வீட்டுக்கு கூப்பிட்டு. இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னா டெஃபினைட் பர்பஸ். இப்ப நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாரு, அவரு வேலைக்கு திராட்சை தோட்டத்து வேலைக்கு ஆள்களை தேடும்போது சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க பார்ப்பாங்க. கேட்டவங்க யாருமே வேலைக்கு கூப்பிடலன்னு. அவங்க ஸ்டாண்ட் இறக்க கிடையாது, நேரம் போகாம கதை விட்டுட்டு இருக்காங்க. அது டெஃபினைட் பர்பஸ் கிடையாது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு வார்த்தை. யாத்ராகம் 33வது அதிகாரம். மோசே ஆண்டவரும் அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பயத்தோடு நின்றுகிட்டு இருக்காங்க. என்னையா, கடவுள் போறாரு, மோசே கூட போறாரு. 8வது வசனம், மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து தங்கள் கூடாரத்திலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டான். அது மூக்குல கைய வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எரெக்ட், வாசலில் நின்று. இன்னொரு காரியத்தை பார்த்து இதை முடிக்க போயிடும். ஒரு சொப்பனத்தை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு பார்க்கிற சொப்பனத்துல அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், சரியா? ரைட். அரிக்கட்டு கட்டிட்டு இருக்கோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டு வந்து வணங்கி நின்றது. எரெக்ட், நசாப். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இது நம்ம வசனத்துக்குள்ள பார்க்க இருக்கிறோம். 8வது அதிகாரம் 10வது வசனம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நான் திரும்ப அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். 3 பார்ட்ஸ். 1, ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை, உங்க ஆலோசனை செஞ்சுட்டு அதை நீங்க பேசுங்க, வசனிங்கள். அது நிற்காது.
தேவன் எங்களோட கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோட கூட இல்லை, அதனால இது நடக்காது. இதான் இந்த ஆலோசனையில முதல் ஒரு ஆலோசனை சொல்றேன். அது மிக மிக மோசமான ஒரு மனிதனுடைய ஆலோசனை. அந்த ஆலோசனை பெஸ்ட் ஆலோசனையாக இருந்தாலும் அது நிற்காமல் போகுதுன்னா ஒரு ஜெபம் போய் அந்த ஆலோசனைய தவிடுபடி ஆச்சு. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31 ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலருடைய ஞானங்கள் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அவர்களுடைய ஆலோசனை அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நேற்று ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். MRF பவுடர் அப்படின்னு ஒரு பவுடரை ஆண்டோடைய ஞானத்தினால அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி அது பிரமாதமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு ஆடி அடிக்கிற பொண்ணா இருந்தாலும் அந்த பவுடரை போட்டு கேட்டினான்னா அப்படியே வாழ்க்கைய அப்படியே தூக்கிடும். அது மாதிரி MRF பவுடர். நேற்று இதே மாதிரி ஒரு பேஷண்ட் ரொம்ப மோசமாக ஒரு கால் இருந்துச்சு. அப்ப நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ப்ரிப்பேர் பண்ண உடனே அந்த ஆலோசனையை அண்ணன் பையன் நிஷன்ட்ட நான் சொன்னேன் போன்ல. ஜிப்பா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த காம்பினேஷன் நான் போட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னா. இது ஒரு ஆலோசனை, இது ஒரு மருந்து ஆண்டவர் மைண்ட்ல போடுறாரு. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி அது ஆலோசனை. இது ஒரு நல்ல ஆலோசனை. ஏன்னா ஒரு சிலருக்கு அது அவ்வளவு நல்லா ஹாப்பி ஆயிடுறாங்க. விலை கம்மி, ஆக்ஷன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். சரி, இங்க பாருங்க, தாவீது அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணிருந்தபோது அகிதோப்பலும் சேர்ந்திருக்கான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. அகிதோப்பல் குறித்து தாவீதுக்கு நல்லா தெரியும். இவருடைய ஆலோசனை ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஆனா எதிரி கட்சியிட்ட போயிட்டாரு. உடனே ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் போடுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறான்னா, அவனுடைய ஆலோசனை பைத்தியமாக்கியது. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அதிகாரம் 23வது அகிதோப்பல் தன்னுடைய யோசனை எப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, அதாவது என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, அவன் அடுத்த அந்த அரண்மனைக்குள்ள எல்லாம் கேவலம் பார்ப்பாங்க. என்னையா பெரிய ஒரு நாள் கிறிஸ்து மாதிரி இருந்த இப்ப உன் ஆலோசனை தள்ளிட்டாங்க. எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நாண்டு கொண்டு சேர்த்து போயிட்டான். கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஆலோசனை யார் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் 33வது அதிகாரம் 11 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தினை தலைமுறை தலைமுறை. உங்க எல்லாரும் தெரியும், எங்க ஆஸ்பத்திரியில் ஒரு பச்சை மருந்துன்னு ஒரு மருந்து இருக்கு. அது தலைமுறைக்கு வந்துட்டு இருக்குங்க. எங்க அப்பாவுடைய கண்டுபிடிப்பு, அது சீக்ரெட், அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதெல்லாமே ஒரு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். அடுத்து பாருங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டவன் பாக்கியவன்கள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷனும் காக்கிறார். ஆனா அவர் பின்னல்ல எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறார். கண்ணோக்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கண்ணோக்கமா இருக்கிறார். எதுக்கு கண்ணோக்கமா இருக்கிறார்னா, நான் என்ன ஆலோசனை கொடுக்கலாம், நான் கொடுக்கிற ஆலோசனை இவன் செய்வான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், ஒரு பிரச்சனை தான் என்கிட்ட ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்ணோக்கமா பார்க்கிறார். சங்கீதம் 46வது அதிகாரம், ஒரு கடுமையான சூழ்நிலையில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோராகின் புத்திரர். கோராகின் புத்திரரை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா கிளாஸ் எடுத்தாச்சு. அந்த இது யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இது புரியும். நான் அதை விளக்க போறதில்ல, ஆனா இதை விளக்க போறேன். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவர்களுக்கு இருந்த ஒரு மரண பயம், பிரச்சனை, குடிக்குள்ள போயிட்டாரு அப்பா, ஆனா இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க தப்பிச்சுக்கிட்ட உடனே இவங்க ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டாங்க.
விலகி போயிடப்பா. கோராகின் புத்திரர்களோ சாகவில்லை, ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு கிடைக்குதுங்க, நியூ லைட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 46வது அதிகாரம் முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை ஓடி போயிறாங்க. ஒரு குட்டி கதை சொல்லிடுறாங்க. 2 நண்பர்கள் காட்டு வழியா போறாங்க, சரியா? அப்ப ஒரு பெரிய ஒரு கரடி எடுத்து வந்துருச்சு. ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியும். அவன் இந்த நண்பனை விட்டுட்டு கட்ட 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 மரத்துல உச்சில போய் உட்காந்துக்கிட்டான். இவன் பார்த்தான், இன்னும் கூட அதை அடிச்சு போட்டோம்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அவனுக்கு. நல்லா அப்படி பிளாட்டா படுத்து செத்து போன மாதிரி வேற கடந்துக்கான். அது வந்து மோந்து பார்க்குது, தட்டுது. இது செத்து போயிடுச்சுன உடனே அது அந்த கரடியை ஓடி போயிடுச்சு. இப்போ நேரத்தில் அவன் கீழே இறங்கி, அடே இந்த கரடி ஓட்ட ஏதோ சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு அப்படின்னு அவன் கிண்டலா கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், ஆபத்து காலத்துல நண்பனை விட்டுட்டு மரத்துல ஒருத்தன் ஏறி போனான்னு அவனை நம்பாதடா, அவனை விட்டுட்டு நீ போயிரு, அவன் கூட நீ சேராத அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொன்னான். இது ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை இல்லாம அத்திட்டு போற கூட்டம். ஆகையா, இந்த ஆகையாங்கிற ஒரு வார்த்தை கனெக்டிங் வேர்டு. என்ன கனெக்ட் பண்ணுதுன்னா, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், பூமி நிலை மாறினாலும் ஒரு சின்ன வார்த்தை இருந்தாலும் அது என்ன ஆழமான ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026வது வருஷம் வந்துருச்சு. 7 வரும், 8 வரும். இது எப்ப வரும்னா, பூமி இந்த சர்க்கிளை சுத்தும் போது. ஆனா இப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த லைட்டு, டே, நைட்டு எல்லாமே தலைகீழ மாறி அப்படிதாங்க, ஆப்போசிட்டா சுத்துது. அப்படி சுத்தினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல போனாலும் நாங்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம்யா. எங்க அப்பே கோராகு உள்ள போனாங்க, எங்களை ஆண்டவர் பார்த்து காத்தாரு. அந்த கொடுத்த ஆலோசனைப்படி அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். நாம் ஏன் பயப்பட மாட்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 10வது வசனம், நாங்கள் அமர்ந்துனா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரா, அது நடக்கும். அவர் பேச்சு நாங்க கேட்போம். அந்த ஆலோசனை தான் நிலைன்னு இருக்கும், தலைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அமர்ந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதே நடுவில் இருக்கிற காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 10வது, தேவன் எங்களோட இருக்கிறார், எங்கள் நடுவில் இருக்கிறார். என்ன நடந்தாலும் அது எங்களை பார்த்துக்காரு. நாங்கள் அதை கண்களால பார்ப்போம், எதிரிகளுக்கு நடக்கும், ஆனா அது எங்களுக்கு நடக்காது. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. தேவ ஆலோசனை, மனித ஆலோசனை, 2 ஆலோசனைகள் நாங்கள் பார்த்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.